பொம்மி, ரம்யாவுக்கும் மாப்பிள்ளைக்கும் இந்த ரூமை ஒதுக்கிடலாம். அப்போ தர்ஷினிக்கும் நிவாஸ்க்கும் மேல ரைட் சைடுல இருக்கிற ரூமை கொடுத்துடலாம். ஐயோ, அங்க ஏசி ஒர்க் ஆகலையே. வேற ஏதாவது ரூமை தான் கொடுக்கணும். ஏன் ரூம் எதுவும் கேட்டுறாதீங்க. ஏசி இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது. அப்புறம் நைட்டு பூரா நான் கொட்ட கொட்ட முழிச்சிட்டே இருக்கணும். வேற ஏதாவது ரூம் எடுத்துக்கோங்களேன். ஒண்ணு பண்ணுங்க, வேணும்னா எங்க ரூமை தர்ஷினிக்கும் நிவாஸ்க்கும் கொடுத்துடலாம். அவங்களுக்கு இல்லாம என்ன? பொம்மி, என்ன விளையாடுறியா? சித்தார்த் அவ ரூம்குள்ள யாரையுமே விட மாட்டான். அவனை கேட்காம நீ பாட்டுக்கு நிவாஸ் தர்ஷினிய ஓ ரூமுக்கு அனுப்ப சொல்ற? அவன் ஒத்துக்கலன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? வேம்பு சார நான் சமாளிச்சுக்கிறேன். விடுங்க, நான் பாத்துக்கிறேன். பொம்மி, போலாமா? போலாம். பொம்மி, என்ன மறுபடியும் முதலிரவா? ஆமா ஆமா, மறுபடியும் முதலிரவான்னு ஏற்கனவே நடந்த மாதிரி கேக்குறாரு. நமக்கு எப்போ நடந்துச்சு? பொம்மி, உன்னதான் கேக்குறேன். அது தர்ஷினிக்கும் நிவாசுக்கும் நம்ம ரூமை கொடுத்துருக்கோம். ஏன் நம்ம ரூம் எதுக்கு? வேற ரூம் இல்லையா என்ன? இல்ல வேம்பு சார், ஒரு ரூம் இருக்கான். ஆனா அதுல ஏசி வேலை செய்யலையா. பிரீத்தியும் அவங்க ரூமை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பெரியவங்க எல்லாம் அவங்கவுங்க ரூம்ல இருக்காங்கல்ல. தாத்தா பாட்டி ரூமையும் எடுக்க முடியாது. அதான் இந்த ரூம். சரி, இப்ப நாம எங்க போய் படுக்கிறது? மொட்டை மாடியில படுக்கிறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன் சார். என்னது, ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டியா? அதுவும் மொட்டை மாடியிலையா? இவங்களுக்கு விட்டு கொடுக்கறதெல்லாம் ஓகே, அதுக்காக மொட்டை மாடியில தூங்குறதெல்லாம் டூ மச். இது வரைக்கும் நாங்கெல்லாம் படுத்ததே இல்ல. வேம்பு சார், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மொட்டை மாடியில தூங்கலாம், சரியா? சரி, நான் போய் அவங்கள ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம அப்புறமா போய் மொட்டை மாடியில தூங்கிக்கலாம். ரம்யா, உன்னோட மனநிலை எனக்கு புரியுது. நியாயமா பார்த்தா நீ நிவாசா தான் கல்யாணம் பண்ணியிருக்கணும். ஏன்னா உனக்கும் அவனுக்கும் நிச்சயம் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. ரெண்டு பேரும் நாம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு நினைச்சு சந்தோஷமா இருந்திருப்பீங்க. உங்களுக்குள்ள நிறைய இன்டராக்ஷன் இருந்திருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆதி. சேச்சே, நியாயமா இதெல்லாம் தப்பே இல்லை. என்ன பண்றது, இடையில தானே இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்திருக்கு. அதுக்கு முன்னால போன்ல பேசி உங்களுக்குள்ள இருக்க லவ் டெவலப் பண்ணிருப்பீங்க. எவ்வளவோ ட்ரீம்ஸ்லாம் இருந்திருக்கும்ல. நிவாஸ் கூட தான் நம்ம வாழ போறோம்னு நீ பெரிய கற்பனை கோட்டையே கட்டி வச்சிருந்திருப்ப. அதே மாதிரி தானே நிவாசம் யோசிச்சிருப்பான். ஆனா இடையில டக்குன்னு நான் வந்து உன் கனவு, எதிர்காலம், நீ நினைச்சிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன் ரம்யா. இல்ல ஆதி, நடந்தது நடந்து போச்சு. இனிமே எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? ஓ, அப்போ உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மறக்காம தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கியா? ரம்யா, அதே தான் நானும் சொல்றேன். நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறக்கிறதுக்கான டைம் உனக்கு தேவைப்படும்னு எனக்கு தோணுது. ஏன்னா பழச மறந்துட்டு புது லைஃப் நீ தொடங்கணும். அதுக்கான டைம் நான் உனக்கு கொடுக்குறேன். உன்னை எந்த விதத்திலையும் என் கூட சேர்ந்து வாழ நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். நீ மனசு மாதிரி வர வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன் ரம்யா. உண்மையிலேயே நீங்க கிரேட் ஆதி. நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். நடந்த பிரச்சனையெல்லாம் நினைச்சு நான் தற்கொலை பண்ணியிருந்தா வீட்டுல எனக்கு 3வது நாள் காரியமே பண்ணிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நான் உயிரோட இருக்க காரணமே நீங்க தான். அதை எப்படி ஆதி நான் மறப்பேன்? அதுவும் இல்லாம இந்த நிமிஷம் வரைக்கும் என் மனசுக்குள்ள எந்த விதமான தவிப்பு இருக்கும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு எனக்காக வாழணும்னு பேசுறீங்க. சத்தியமா சொல்றேன், என் மனசளவுல நீங்க ரொம்ப உயர்ந்துட்டீங்க. உங்க மேல நான் ரொம்ப பெரிய மதிப்பு வச்சிருக்கேன். இட்ஸ் ஓகே ரம்யா. இன்னைக்கு மென்டலி பிசிக்கலி நீ ரொம்ப டயர்டா இருப்ப. நீ போய் தூங்கு.
உன் மனசுக்குள்ள இருக்கிறத உன் வாய் வழியாவே நான் வர வச்சிட்டேன்ல. நீ கால அவகாசம் வேணும்னு கேட்குறப்பவே எனக்கு தெரியுது. உன் மனசுக்குள்ள இன்னும் அந்த நிவாஸ் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ரம்யாவை நினைச்சுதானே உட்காந்துட்டு இருக்க? எனக்கு தெரியும்டா. எது கட்டில வந்து உட்கார்ந்த? போ, போய் கீழே பாயை விரிச்சு படு போ. ஏன் நான் ஏன் கீழே பாயை விரிச்சு படுக்கணும்? ஆ? நீ தானே வேண்டாத கல்யாணம்னு சொன்ன. இப்ப என்னடான்னா கட்டில வந்து என் பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்க. நான் ஒன்னும் உங்க பக்கத்துல உட்காரல, பெரிய கேப் விட்டு தான் உட்கார்ந்துருக்கேன். வேண்டாத கல்யாணம்னு நானா சொன்னேன்? நீ தானே சொன்ன. போய் கீழே படு. இங்க பாரு நிவாஸ், என்ன கீழே போய் படுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏன் ஏன் ஏன்? ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சோம், கடைசியில தர்ஷினி வந்து சேர்ந்துட்டாளேன்னு உன் மனசுல ஆழமா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. திருட்டுத்தனமா அவ கூட பேசிட்டு இருந்தல. வேணும்னா நீ கீழே படு. உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா? வேண்டாத கல்யாணம் நீ சொன்னதுக்கு அப்புறமும் நான் இங்க இருக்கேன் பாரு, என்ன அடிச்சுக்கணும். இதுல வேற எங்க அம்மா கிட்ட நைஸா பேசி நிவாஸ் இங்க தான் இருக்கணும் கண்டிஷன் வேற போட்டிருக்கேன். ஆமா போட்டேன். ஏன் போட்டேன்? நான் படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சு நினைச்சு படிச்சேன். கடைசியில எல்லாம் கவுந்து போச்சுல. நான் என்ன பண்ணட்டும்? ஆமா, என்ன பண்ணட்டும் கேட்டு கேட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டியே. இதுல டயலாக் வேற, வேண்டாத கல்யாணம் வேண்டாத கல்யாணம்ட்டு. என்னையே வேண்டான்னு நினைக்கிறவங்களோட நான் வாழணும்னு விதி. என்னதான் பண்றது? என் எதிரிக்கு கூட இப்படி ஒரு கல்யாணம் நடக்க கூடாதுடா சாமி. நான் என்ன பாவம் பண்ணனே தெரியல. படு. எனக்கு என்ன வந்துச்சு? நான் ஒன்னும் சமாதானம் எல்லாம் படுத்த மாட்டேன். தெரியும், உனக்கு சமாதானப்படுத்தலாம் தெரியாது. மனுஷங்களை படுத்தி எடுக்க தான் தெரியும். இந்த தம்பிக்கு மூளையே இல்ல. அழகான பொண்டாட்டி வந்து நிக்கும் போது போனையே பார்த்துட்டு இருக்கான். பிரீத்தி, என்ன தம்பி, போன்லயே ரொம்ப முழுகிட்ட போல இருக்கு. என்ன ரெட்டுப்பால்லாம் ரொம்ப அமக்கலப்படுது? புது பொண்ணு மாப்பிளைக்காக பொம்மை பண்ணியிருந்தா. இந்தா உனக்கு தான், சாப்பிடு. உனக்கு பிடிக்கும் தானே? ரொம்ப பிடிக்கும். செம்மையா இருக்கு பிரீத்தி. என்ன டேஸ்ட்! உண்மையா சொல்றேன், இந்த மாதிரி டேஸ்டா பண்றதுக்கு உண்மையால மட்டும்தான் முடியும். இந்த மாதிரி செய்யறதுக்கு திறமை, கைப்பக்குவம் எல்லாமே வேணும். உண்மையிலேயே அவ ரொம்ப திறமைசாலி. ஐயோ, ஓவரா புகழ்ந்து தள்ளிட்டோமோ? எங்க இப்ப சொன்னதெல்லாம் திருப்பி சொல்லு. அது ஒண்ணு இல்ல பிரீத்தி, சும்மா அது வந்து. ஏண்டா, உனக்காக ஆசையா கப்பல போட்டு கொண்டு வந்தா ஒரு வாய் எனக்கு குடுத்தியா? நீ நல்ல கொல்லு மங்க மாதிரி தின்னுட்டு இருக்க.
பொம்மி செஞ்சா டம்மி செஞ்சான்னு என்னடா புகழ்ந்து பேசிட்டு இருக்க? பிரீத்தி வேணாம் பிரீத்தி, விட்டுரு பிரீத்தி. என்ன வேண்டாம்? நான் தான் நம்ம கடையில பொம்மை வேண்டாம் வேண்டான்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்ல. அவ நல்லா ஸ்வீட் பண்ணுவான்னு இந்த ஊர் உலகத்துக்கே நல்லா தெரியும். இப்ப தின்னுட்டு அவளை புகழ்றது ரொம்ப முக்கியமா? இல்ல அது வந்து முக்கியம் தான் காட்டிட்டல. உனக்காக ஆசையா ஸ்வீட் கொண்டு வந்து உன் பொண்டாட்டி புகழ்றதுக்கு துப்பு இல்ல. உனக்குலாம் எதுக்குடா குடும்ப பொண்டாட்டி எல்லாம்? போட்டணும் சொல்றான். என்ன ஓவரா கையில நீட்டுற? கை நீட்டினதோட நிறுத்தினேன்னு சந்தோஷப்படு. இன்னொரு வாட்டி நீ அவளை பத்தி பேசுன கொன்னுடுவோம் உன்னை. பிரீத்தி இதெல்லாம் போய் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கலாமா? உன் ரேஞ்ச் என்ன? உன்னை போய் பொம்மி கூட கம்பேர் பண்ணுவானா? அப்படிலாம் இல்லவே இல்லை. உன் மேல நிறைய லவ் பிரியம் எல்லாமே வச்சிருக்கேன். என் லவ் பத்தி உனக்கு தெரியல. போ, உன் லவ் பத்திலாம் என்கிட்ட ஒண்ணு சொல்லாத. சாம்பார் இட்லி சாம்பார் இட்லி. என் மூஞ்சிலே முழிக்காத. ஏதாவது பேச வந்து கொன்னுடுவோம் உன்னை. பிரீத்தி வேணாம் பிரீத்தி, அப்புறம் பாத்துக்கோ. என்ன என்ன பண்ணுவ? பிரீத்தி என்ன மன்னிச்சிரு பிரீத்தி. பிரீத்தி நான் இத வேணும்னு சொல்லல பிரீத்தி. தம்பி, இந்த பயம் எப்பவும் இருக்கணும், சரியா? பயமா எனக்கா? ஒர்க் அவுட் ஆகுது, ஒர்க் அவுட் ஆகுது. என்னடா இப்பதான் வந்து சாரி கேட்ட? மன்னிப்பு மூட்ல இருந்து டக்குனு ரொமான்ஸ் மூடுக்கு மாறிட்ட? அவ்வளவு திறமைசாலியா நீ? இன்னொரு தடவை பேசுன உன்னை கொன்னுடுவா. பூமி, எனக்கு இப்படி வெட்ட வெளியில படுத்து பழக்கலாம் இல்ல பூமி. காத்து வேற இப்படி அடிக்குது. இந்த காத்து கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஏசி காத்தை விட இது எவ்வளவு ஆரோக்கியமான காத்து தெரியுமா? அது மட்டுமா, மேல நிமிர்ந்து பாருங்க. நீங்க ரூம்குள்ள இருந்தா இப்படி நிலாவை உங்களால பார்க்க முடியுமா? எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஐயோ, எனக்கு நிலாவை பத்திலாம் நல்லாவே தெரியும் பூமி. உனக்கு முதல்ல தெரியுமா? நிலாவை பத்தி தெரியறதுக்கு என்ன இருக்கு? சொல்லுங்களேன். நிலாவுல முதல்ல யார் கால் வச்சாங்கன்னு சொல்லு. இது கூட தெரியாதா? எனக்கு நல்லாவே தெரியும். யாரு? அதான் நிலாவுல வழக்கமா ஒரு பாட்டி உட்காந்து வடை சுடுவாங்கல்ல, அந்த பாட்டி தான் காலை வச்சது. ஆனா அவங்க பேர் எனக்கு தெரியாது. ஐயோ பொம்மி பொம்மி, நிலாவுல முதல்ல கால் வச்சது நீல் ஆம்ஸ்ட்ராங்கிற ஒரு அமெரிக்காக்காரரு. இது கூட தெரியாம இவ்ளோ வாயி? சரி, எனக்கு அதெல்லாம் தெரியாதுதான். இப்போ நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அமாவாசை எப்ப வரும்? அது நிலா சுத்தமா இல்லாதப்ப வரும். சரி, அப்போ பௌர்ணமி முடிஞ்சு எத்தனை நாள்ல அமாவாசை வரும்? அமாவாசைக்கு மறுநாள் வர நாளோட பேரை சொல்லுங்க. அப்புறம் பௌர்ணமிக்கு மறுநாள் வர நாளோட பேர் சொல்லுங்க. அப்புறம் பிரதோஷம்னா என்னன்னு சொல்லுங்க. ஆஹா, இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. ஏய் இங்க பாரு, இதுக்கெல்லாம் அர்த்தம் முதல்ல உனக்கு தெரியும். இதுக்கெல்லாம் அர்த்தம் எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? ஐயோ பொம்மி, தெரியாம உன்னை பத்தி பேசிட்ட பொம்மி. என்னை விட்டுரு பொம்மி. இதுக்கு மேல உன்கிட்ட ஆர்கியூ பண்றதுக்கு என் உடம்புல தெம்பு இல்லமா? படுத்துக்கலாமா? ம்
சாரி வேம்பு சார். நான் இப்ப எப்படி படுக்கிறது? கட்டில்ல காலு சரியில்லை. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க பாயில படுத்துக்கிறீங்களா? படுக்கலையா? உண்மையிலேயே நிலா ரொம்ப அழகா இருக்கு பூமி. பக்கத்துல இருக்கிற நம்மள பத்தி ஒரு நாளும் சொன்னதில்ல. எங்கேயோ இருக்கிற நிலா அழகா எப்படி ரசிக்கிறாரு பாரு. நிலாவுல கால் வைக்கிறத பத்தி எதுக்கு வேம்பு சார் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? ஒரு பொது அறிவு தான். நிலாவுல கால் வச்சத பத்திலாம் தெரியுது. ஆனா என்ன ஆனா? ஒன்னும் இல்லையே. ஏதோ ஆனான்னு இழுத்தியே. ஆனாவும் இல்ல அவனாவும் இல்ல. நீங்க முதல்ல தூங்குங்க. ஏதோ சொல்ல வந்துட்டு சொல்லாம இருக்க. என்னன்னு சொல்லு. இவருக்கு தானாவும் புரியாது, சொன்னாலும் புரியாது. ஒன்னும் இல்ல வேம்பு சார், நீங்க தூங்குங்க. மாப்பிள, இதை பத்தி யோசிக்காம சாப்பிடுங்க மாப்பிள. நேத்து உங்க அப்பா பேசினதெல்லாம் உங்க மனசுல தீராத காயமா தான் இருக்கும். கண்டிப்பா நானும் சிவகாமியும் அவரை நேர்ல பார்த்து சமாதானப்படுத்த தான் போறோம். அது வரைக்கும் நீங்க என்ன செய்யலான் இருக்கீங்க? என்னதான் அப்பாவை பார்த்து சமாதானப்படுத்தினாலும் மறுபடியும் பழைய மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாமா. அதான் சின்னதா ஒரு ஸ்வீட் ஸ்டால் ஆரம்பிக்கிறதுக்கு ஹெல்ப் கேட்க என் ஃப்ரெண்டை போய் நான் பார்க்கலான்னு இருக்கேன். ஏன்னா அப்பா கிட்ட இருந்து நான் எதையுமே எதிர்பார்க்கல. அதுல எனக்கு விருப்பமும் இல்லை. என்ன ஒரு ஸ்வீட் சாம்ராஜ்யத்துக்கு முதலாளியா இருந்துட்டு மறுபடியும் ஆரம்ப புள்ளியில இருந்து முயற்சி பண்ணணும். பரவாயில்ல, பண்ணிடலாமாமா. என்ன மாப்ள இப்படியெல்லாம் பேசுறீங்க? நம்ம அஞ்சலி ஸ்வீட்ஸ் கடைங்க இத்தனை இருக்கும்போது உங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறேன் அது இதுன்னு சொல்றீங்க. இதை பாருங்க மாப்பிள, நீங்க ரம்யாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எந்த கஷ்டமும் பட வேண்டாம். இனிமே நீங்க அஞ்சலி ஸ்வீட்ஸ்க்கு வந்து நம்ம கடையெல்லாம் பார்த்துக்கலாம். புரியுதா? இதை தான் நானும் எதிர்பார்த்தேன்.